என்னோட பேரு வந்து கனகவல்லி. நான் 8 இயர்ஸ் இங்க ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் மைசூர்ல செட்டில் ஆயிட்டேன். ஸோ என்னோட வேலை வந்து ஜாஸ்தி என்னோட ஒர்க் ப்ரெஷர் இருந்ததுனால ஐ ஹேட் த வெரி குட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அண்ட் த நீ பெயின் அண்ட் பேக் பெயின். அதுக்கப்புறம் சாரோட டாக்டர் ஜெகதீஷ் சாரோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், ஆயுர்வேதிக் நியூரோதெரப்பி அண்ட் பஞ்சகர்மா. ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருந்தது, பெயின் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கும் இதோட எப்படி இருக்குன்றது தெரியல, பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐம் ஃபீலிங் வெரி பெட்டர். பெயின் ஆல்மோஸ்ட் எனக்கு 85 to 90% எனக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஃபார் த செகண்ட் சிட்டிங்ஸ் ஆல்சோ. ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் போகும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு 100% பெயின்ஸ் வந்து கம்மியாயிரும். ஐ ஹோப், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். ப்ளீஸ் விசிட் அண்ட் ஜஸ்ட் நீங்க ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களோட வலி எல்லாமே குறையும். இந்த எடுத்தோடனே வந்து இங்கிலீஷ் மெடிசனோ இல்ல சர்ஜரிக்கோ யாரும் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது பேக் பெயின், முதுகு வலி, இல்ல கால் வலி, இல்ல வெரிகோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெயின்ஸ், நர்வ் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர் ஜெகதீஷ் சார் உங்களுக்கு இந்த ஆயுர்வேதிக் சென்டர் கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். சாரோட ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ யூ ஃபீல் வெரி பெட்டர். நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.